முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுடன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி சந்தித்துள்ளார். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுடன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி சந்தித்துள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை சந்தித்து பேசினர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை கனிமொழி எம்பி, கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சந்தித்து பேசினர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுடன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி சந்தித்திருக்கிறார். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனுடன் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி சந்தித்து பேசியுள்ளார். முன்னாள் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோரும் திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை சந்தித்து பேசினர். முதலமைச்சரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயன் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள திமுக எம்எல்ஏ மார்க்கண்டேயனை கனிமொழி எம்பி, கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் சந்தித்து பேசினர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.